எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழில் ஞான பூஜையை தொடங்குகிறேன். நாம் தொடர்ந்து பெரிய புராணத்திலே திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகளால் தொகுத்து கொடுக்கப்பட்ட அத்தனை நாயன்மார்கள் வரலாறுகளையும் அதை வகை செய்து நம்பியாண்டார் நம்பிகளால் போற்றி பரவப்பெற்ற பாடல் உள்பட சேக்கிழார் பெருமானால் உரைத்துரைக்கப்பட்ட அத்தனை பாடல்களுக்கும் பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் வரிக்கு வரி பாடலுக்கு பாடல் பொருள் உரைத்து வருகிறேன். முன்னதாக சென்ற ஆண்டு அதை வரி வடிவிலே எழுத்து வடிவாக பதத்துக்கு பதம் உரை விரித்து முகநூல், கட்புலன், டெலகிராம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் வழியாக அவைகளெல்லாம் பதிவிட்டிருந்தேன். இப்பொழுது தொடர்ந்து உரை வடிவாக என்னென்றால் இப்பொழுது படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட பொறுமையும் காலமும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய தமிழை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கூட இல்லாமல் 2 தலைமுறையினர் விடப்பட்டு விட்டனர் என்ற இந்த சூழலை எல்லாம் கருதி இறைவன் திருவருள் உந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலை தோற்றுவிக்க தொடர்ந்து யூடியூப் என்ற இந்த ஊடகத்தின் மூலம் இந்த பாடல்களுக்கான பொருள்களை விரித்து உரைத்து வருகிறேன். அந்த வகையிலே புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் திருநாளை போவார் என்றும் நந்தனார் என்றும் அழைக்கப்படும் அந்த சீர்மிகு பெரியவருடைய வரலாறு அன்று திருநட்சத்திரம் வருகிறது. அதை ஒட்டி நாடெங்கும் சிறந்த பூசைகளை எல்லாம் தொண்டர்கள் கூடி ஏற்றுவார்கள். அப்படி ஒவ்வொரு நாயன்மார்கள் திருநட்சத்திரம் போது சிறப்பாக நடத்துவது போல் அப்படி நடத்தப்படும் ஒரு நிகழ்வு வருகிறது. புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் என்ற அந்த நட்சத்திரத்திலே திருத்தொண்டர் தொகையிலே செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் தொகுத்து இவருடைய வரலாற்று தொடர்புடையான பதிவினை பதிந்துள்ளார். செம்மையே திருநாளை போவார்க்குன்னா செம்மைன்னா மனப்பண்பு, நேர்மை என்று பொருள். அங்கே சிவமாம் தன்மையே நிறைந்து விஞ்சி இருந்ததால் அதனால் ஏற்பட்ட செம்மை என்று சொல்லலாம். செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று சொல்லி, அதாவது சிவனிடத்து ஓங்கி எழுந்த சித்த நிலை என்று சொல்கிறார்கள். சிவத்தை சாரக்கூடிய இப்போ ஒளியிலே சார்ந்திருக்கக்கூடிய இந்த உயிரானது சிவமாம் தன்மையை சார வேண்டும் என்று விழைந்து சிவத்தை சார வேண்டும் என்று விழைந்து அந்த நிலைப்பாட்டிலே விஞ்சி இருக்கக்கூடிய நிலையே தான் இங்கே செம்மை என்று குறிக்கப்படுகிறது. சிவத்திடத்து ஓங்கி எழுந்த சித்த நிலை என்று சொல்லி அதன் தொடர்ச்சியாக முற்பிறவிகளோட தொடர்ச்சியாக முற்பிறவியிலே அந்த திருநாளை போவார் அந்த நந்தனார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெரியவர் எய்தி இருந்த அந்த நிலையை தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக இந்த பிறவியிலே எளிதாக சிவலோகம் எய்த போகிறார். அப்படிப்பட்ட சிவனோடு ஐக்கியமாக போகிறார். அப்படிப்பட்ட ஒரு பேறு பெற கூடியவராக இருக்கிறார். அதனால் செம்மையே திருநாளை போவார்க்க முடியும்னா நாளை நான் சென்று தில்லை அம்பலவனை தரிசிப்பேன் என்று விழைந்து தன்னுடைய பிறப்போட இழிவு கருதி அது தடை செய்ய அது சில காலம் தடை செய்திருக்க அதையும் உடைத்து கொண்டு அந்த ஆர்வம் உந்தி தள்ளி அங்கே சென்று அடைகிறார் அல்லவா. அப்படிப்பட்ட சிறப்பை குறிப்பதாக செம்மையே திருநாளை போவார்க்க முடியும்னா அற்புதமாக சுந்தரமூர்த்தி சாமிகள் வழியாக பெருமான் இந்த வாக்கினை நமக்கு கொடுத்துள்ளார். இதை வகை செய்து நமக்கு இந்த திருமுறைகளையெல்லாம் கொடுத்த திருநாரையூரில் இருக்கக்கூடிய பெருமான் அருளாலும் அங்கே வீற்றிருக்கக்கூடிய சிவசக்தி வடிவமாக இருக்கக்கூடிய சிவம்புவாக இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார் அரசு மகிழ் அத்திமுகத்தான் என்று சொல்கிறாரே அந்த பொல்லா பிள்ளையார் திருவருளாலும் நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி சாமிகளால் தொகுத்து கொடுக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பதத்திற்கும் அந்த உட்கருத்துக்களை தியானித்து தியான பொருளாக வகை செய்து ஒரு பாடலாக 4 நாயன்மார்களுக்கு 2 பாடல்கள் வீதமும் ஏனைய நாயன்மார்களுக்கு 1 பாடல் வீதமும் அவர்கள் பிறந்த ஊர், குலம், மரபு, அவர் செய்த தொண்டுகள் இவைகளெல்லாம் சுருக்கி வித்து போல் அளித்துள்ளார். அதை தான் விரித்து தான் அந்த மெய்ப்பதியத்த அடியார்களை நந்தநாதனாம் நம்பியாண்டார் நம்பிகள்
புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வாழாமல் விளம்புவாம் என்று நமது சேக்கிழார் பெருமான் அதை விரித்து உரைத்திருக்கிறார். பல பாடல்களாக தியானித்து தியானித்து அங்கே வானிடல் உணர்த்த இதெல்லாம் வந்து கற்பிதமான ஒரு கற்பனை வரலாறுகள் எல்லாம். சிவபெருமானாலும் வந்து மேலே இருந்து உணர்த்த சேக்கிழார் பெருமானால் வந்து கவிதைகளாக வடிக்கப்பட்ட பாடல்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், மெய்ப்பொருளுடைய பாடல்கள். இப்பொழுது வந்து திருத்தொண்டர் திருவந்தாதியிலே 20வது பாடலிலே நம்பியாண்டார் நம்பிகள், திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு இவருடைய வரலாற்றை கூறுகிறார். நாவார் புகழ்த்தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று. இதற்கு வந்து நூலை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பெரிய புராண நூலையும் 11ஆம் திருமுறையில் சில பெரிய புராண பதிப்புகளில் இந்த நம்பியாண்டார் நம்பிகள் பாடலை குறித்து பின்னால் தொடர்ந்திருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் 11ஆம் திருமுறையில் திருத்தொண்டர் திருவந்தாதியில் உள்ள 20வது பாடலை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 12ஆம் திருமுறையை வைத்து கொண்டு தொடர வேண்டும். தொடர்ந்தால் உங்களுக்கு பதத்துக்கு பதம் பொருள் தெரியும், எப்படி இந்த பாடலிலிருந்து பொருளை பிரித்து எடுப்பது என்பது தெரியும். 500லிருந்து 1000 சொற்கள் நமக்கு வந்து பதங்களுக்கு, தமிழ் சொற்பதங்களுக்கு பொருள் அறியாமல் இருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் பொருள் அறிந்து கொண்டு ஒரு புலமையும் வரும். ஒரு 50 ஒரு பதியங்களுக்கோ இல்லை ஒரு 20-30 நாயன்மார்கள் வரலாறுகளையோ அப்படி கூர்ந்து நீங்கள் கவனித்து வந்தால் உங்களுக்கே தானாக பாடலை பார்த்தாலே பொருளை வந்து உணரக்கூடிய அளவுக்கு அந்த திறனும் வளரும். இது வந்து நான் அனுபவத்தால் கண்ட உண்மை. இறைவன் திருவுருள் அப்படிலாம் நமக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாவார் புகழ்த்தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று. நாவார் புகழ்த்தில்லைன்னா அது இறைவனோட புகழ, தில்லையில் இருக்கக்கூடிய அம்பலவன் புகழ வழி வழியாக எவ்வளவு பேர், எவ்வளவு ஞானிகள், ரிஷிகள், புலவர்கள், கவிஞர்கள் எப்படியெல்லாம் வந்து நாவார வந்து புகழ்ந்து தள்ளியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புகழுக்கு உரிய அந்த தில்லை அம்பலவன் அம்பலத்தான் அருள் பெற்று, அவருடைய திருவருள் பெற்று, நாளை போவான் அவனாம் புறத்திருத்தொண்டன் தன் புன்புலை போய், அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனம், நாளை போவேன் இங்கே திரு ஆதனூரில் இருந்து கொண்டு நான் நாளை போய் எப்படியாவது தரிசித்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் இல்லையா. அவனாம் அந்த புறத்திருத்தொண்டன், புறத்தே ஆலயத்திற்கு புறத்தே வந்து தன்னுடைய சாதி குல இழிவை தானே அப்படி எண்ணி கருதி புறத்தே வந்து புறத்தொண்டுகள் பூரா செய்து கொண்டிருந்தார் அல்லவா. புறத்திருத்தொண்டன் புன்புலை போயின்னா அந்த இழிவாக வந்து செய்து கொண்டிருந்த தொழில் செய்து கொண்டிருந்தாரே அந்த புலை தொழில், அந்த நிலை போய் 3000 கைகூப்ப பாருங்க. இழிந்த குலம் என்று சொல்கிறார்கள், அவர்ண குலம் என்று சொல்கிறார்கள். 4 குலத்தவருக்கும் வந்து அதில் அகப்படாத அவர்ண குலம்னு ஏனைய சாதிகளை ஒதுக்கக்கூடிய அந்த குலத்திலே வந்து பிறந்தவர். அந்த உயர்ந்த குலம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களிலே வந்து சிவத்தையே முழுவதுமாக உள்ளத்திலே நிறுத்தி சிவ தொண்டிற்காகவே உடலை எல்லாம் அர்ப்பணித்து வாழக்கூடிய தில்லை வாழ அந்தணர்களாகிய தில்லை தீட்சிதர்கள் 3000 வந்து கைகூப்பி வணங்க. எப்படிப்பட்ட இறைவனோட திருவுருள் பாருங்க. ஏதிய சாதி, சைவத்தில் ஏது சாதி குலம் எல்லாம் உண்டு, ஆனால் இல்லை. இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தொடக்கில் வந்து உயிருக்கு வந்து சாதி, குலம், இனம், மொழி பேதம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் அலி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு சாதி குலத்தில் அந்த பக்குவம் நோக்கி இறைவன் பக்குவப்படுத்துவதற்காக மாற்றி மாற்றி பிறப்பார். அந்தனா பிறக்கிறவன் அதுக்குள்ள ஆச்சார அனுஷ்டானங்களை அனுசரித்து வாழவில்லை என்றால் அடுத்தது அவனுக்கு எப்படி அந்தனர் பிறவி கிடைக்கும்? வேற ஏதோ ஒரு குலத்தில், ஒரு 4 குலத்திலையும் இல்லாத வேற ஒரு குலத்திலேயோ வேடனாகவோ மிருகமாக கூட போய் பிறப்போம். அதே போல் ஒவ்வொரு குலத்தவர்களும் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த முறைப்படி நடவாமல் போனார்கள். வெவ்வேறு குலங்களில் பிறப்பார். அதாவது கடைசியான குலம் என்று வகுக்கப்பட்ட குலங்களில் உள்ளவர்களும் வந்து செம்மையான நிலையாக இறைவனை நோக்கி வந்து பயணித்து தூய்மையாக வாழ்வார்களானால் அந்த உயர்ந்த குலத்தில் அவர்கள் வந்து பிறப்பிக்கப்படுவார்கள். இது மாற்றி மாற்றி இறைவன் செய்யக்கூடிய லீலைகள் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உயிருக்கும் எந்த ஜாதியும் வந்து நிலையான அடையாளம் கிடையாது, எந்த குலமும் நிலையான அடையாளம் கிடையாது என்று சொல்லி இந்த சாதி தொடக்கை வந்து இந்த குலத்தொடக்கை இவன் எப்பொழுது விட்டு வருகிறான் என்று சொல்லி அப்பொழுது தான் இந்த பக்குவம் அடையும். அந்த சாதி வேறுபாடுகள், குல வேறுபாடுகள், மொழி வேறுபாடுகள், திசை வேறுபாடுகள், தேச வேறுபாடுகள் இவைகளையெல்லாம் எந்த உயிர் வந்து கிடைக்கிறதோ அவன் மட்டுமே சிவனர்களுக்கு ஆளாவான்.
நீ வந்து இந்த குளத்தில் இருந்து கொண்டு அந்த குளத்துக்கு அவனை இழுத்து இருந்து கொண்டு அவனை இழுத்து இந்த ஒரு குளத்தையே ஒழித்து விட்டு நான் வாழ்வோம்னு இழிநிலையில் உள்ளவன்லாம் மிருகங்களாக தான் வந்து பிறப்பான். அப்படி அதுதான் இறைவன் வந்து செய்யக்கூடிய லீலைகள். இதெல்லாம் வந்து விரிவாக ஆராய்ந்தெல்லாம் அது புரியும். அதற்கு இது ஒரு இடமில்லை. அப்படிப்பட்ட 3000 கைகூப்பு தில்லைவாழந்தனர்கள் 3000 அவர்களுக்கு தெரியும் இவர் வந்து எந்த குலத்தை சேர்ந்தவர், எந்த ஜாதியை சேர்ந்தவர் என்று தெரியும். அந்த 3000 வந்து கைகூப்ப வைத்தா இருப்பாருங்க எங்கள் பெருமான் சிவபெருமான். இதற்கு இணையான கடவுள் உண்டா? இவருக்கு இணையான கடவுளர் எங்காவது உண்டா? இதெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை விட ஒரு உயர்ந்த சமயம் இருக்கிறதா சைவ சமயத்தை விட? 3000 கைகூப்ப முனி ஆயவன் முனியாக எழுந்தார். ஒரு பிரம்மா எப்படி தாமரை மலரிலே வந்து இருந்து கொண்டு பிரம்மதேவன் வேதம் ஓதுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த ஒளியுடைய உடலோடு அந்த தீயிலிருந்து எழுகிறார். அது சுடாத தீ, அது நெருப்பு வந்து சுடாத தீ. இதெல்லாம் உலகியல் மாயை. முனி ஆயவன் பதிதான் மாவார் பொழில். அவர் என்ன ஊர்ல இருந்து பிறந்தார் என்பதற்கு சொல்றாரு. ஆர் பொழில்னா மாமரங்கள்லாம் நிறைந்த பொழில்களால் சூழப்பட்ட திகழ்ந்து விளங்கிய ஆதனூர் என்பர் இந்த மண்டலத்தை. இந்த மண்டலத்தில் என்ன சொல்வார்கள்? இப்படிப்பட்ட 3000 தில்லை 3000 வணங்கப்பட்ட பேருடைய அந்த அவனோட அந்த முனிவனாக எழுந்தானே அவருடைய பதி எதையா என்று கேட்டால் மாமரங்களால் வந்து சூழப்பட்ட எல்லா அனைத்து வளங்களையும் உடைய ஆதனர் என்று இந்த மண்டலத்திலே கூறுவார்கள் என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பிகள் அதை அந்த பாடலை நிறைவு செய்கிறார். அடுத்தது விரி, நமது திருத்தொண்டர் புராணம் விரி. அந்த ஊரோட சூழ்நிலையெல்லாம் வந்து நிறைய இயற்கை எழில்கள், அந்த அவர் வந்து பிறந்த அந்த இடத்தோட சூழல்கள் எல்லாம் அந்த சேக்கிழார் பெருமான் நுணுகி வந்து விவரித்திருக்கிறார். முதல் பாடல் திருத்தொண்டர் புராணம், அதாவது பெரிய புராணம் முதல் பாடல். பகர்ந்து உலகு சீர்போற்றும் பழைய வளம் பதியாகும் திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரிக்கரத்தால் முகந்து தர இருமருங்கும் முளரி மலர் கையேற்கும் அகன்பனை நீர் நன்னாட்டு மேற்கா நாட்டு ஆதனூர். மேற்கா நாட்டு ஆதனூர் அகன்பனை நீர் நன்னாட்டுன்னா அகன்ற பண்ணைகள், பண்ணை வயல்கள்லாம் உடைய நீர்வளம் மிக்க நல்ல நாடாகிய மேற்கா நாட்டு ஆதனூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் எங்கே இருக்குது? பகர்ந்து உலகு சீர்போற்றும்னா உலகங்களெல்லாம் அந்த நீர்வளம் நிலவளம் இறை வழிபாட்டு வளம் எல்லாமே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பதி என்றால் உலகமே வந்து போற்றக்கூடிய அளவுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் அந்த ஆதனூர் என்ற ஒரு பகுதி என்று சொல்கிறார். பகர்ந்து உலகு சீர்போற்றும் பழைய வளம் பதியாகும், மிகவும் தொன்மையான வளமிக்க பதியாகும். திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திகழ்ந்தார். அந்த கொள்ளிடத்திலிருந்து நீர் வருகிறதில் திகழ்ந்து விளங்கி வருகின்றது இல்லவா? அந்த கொள்ளிடத்து நீர் வந்து பொன்மணிகளை எல்லாம் மலையிலிருந்து வறண்டி வருகிறது இல்லையா, மலைப்பண்டங்கள் எல்லாம் அதை திரைக்கரத்தால் உருவகமாக சொல்றாரு. அந்த அலைகள் என்கிற கரையில் மோதும் போது அந்த கரத்தால் முட்டி மோதி முகந்து தர இருமணங்கும் அந்த செழுமணிகளை எல்லாம் பொண்ணு மணி வைரம் வைடூரியம் என்று சொல்லி மலைப்படி பண்டங்கள் எல்லாவற்றையும் வந்து முகந்து திரைக்கரத்தால் வந்து இரு பக்கமும் வாரி வீசுகிறதான் அந்த கொள்ளிட நதி. திகழ்ந்த புனல் கொள்ளிடம் பொன் செழுமணிகள் திரைக்கரத்தால் முகந்து தர, முகந்துன்னா அளந்து தள்ளுவாங்க பாருங்க, அதை போல முகந்து தர இருமரங்கும் கரையின் இருமரங்கும் முளரி மலர் கையேற்கும். அந்த இரு புறங்கள்லேயும் கரைகளில் வந்து முளைத்திருக்கக்கூடிய தாமரை மலர்கள்லாம் இந்த கொள்ளிட நதி அலை கரத்தால் முகந்து வீசக்கூடிய அந்த பொன்மணிகளை எல்லாம் அப்படியே கையால் ஏற்கிறது தான். இது ஒரு உருவகமாக வந்து ஒரு தற்கூறிப்பேற்ற அணி என்று அதை சொல்வார்கள். அப்படி உருவகமாக நமது சேக்கிழார் பெருமான் அதை சொல்லியிருக்கிறாரு. கையேற்கும் அகன்பனை, அகன்ற பனை அகன்ற வயல் பகுதிகளாக நீர்நிலைகள்லாம் உடைய இந்த சூழலாலையும் பொருள்களாலையும் சூழப்பட்ட அப்படிப்பட்ட மேற்கா நாட்டு நன்னாடு, அது மேற்கா நாடு ஆதனூர் என்று அந்த பாடலிலே முடிக்கிறார். அந்த ஊரோட சிறப்பு நீற்று அலர்பேர் ஒளி நெருங்கும் அப்பொதியன். நீற்று அலர்பேர் நெருங்குன்னா எல்லாருமே திருநீற்று ஒளி வந்து விளங்கக்கூடிய எல்லாரும் முழுநீர் பூசியிருப்பார்கள். ஏன்னா முழுநீற்றோட பயனை அறிந்தவர்கள் நிறைய சைவ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திருநீருன்னா அதோட பயன் என்ன என்று கூட அறியாமல் அல்லது திருநீற்று பதியமெல்லாம் நன்றாக படிப்பார்கள், பொருளெல்லாம் உணர்ந்து கொள்வார்கள், அதை வந்து நம்புவதில்லை. நம்பினா அவன் ஏன் வந்து விபூதி
முழுமையாக பூசாமல் கீற்று போல பூசிட்டு போகிறான். பெரியவர்களும் வழிகாட்டுவதில்லை, அந்த சிந்தனையே கிடையாது. இந்த துன்பங்கள்லேருந்து என்னன்னு தெரியாமலே துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. அங்கே பாருங்க, இதை அறிந்தவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிவஞானம் இருந்தால் அவர்கள் முழு நீட்டு திருநீறு விளங்க அந்த ஊரில் வாழ்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு வழிபாட்டு நெறியில் உள்ள ஒரு பதி. நீற்று அலர் பேர் ஒளி நெருங்கும். அதாவது மகிழ்ச்சியோட இந்த திருநீற்றோட இது அந்த ஒளி வீசுகிறது, நெருங்கும். அப்பதியில் அந்த ஊரில் நிறைகரம்பின் சாற்றலை வன் குலை வயலில் தகட்டு வரால் இழ. அந்த நிறைந்த கரும்புகள்லாம் நிறைந்திருக்கின்றன. அங்கே இந்த கரும்பு சாறில் அலை போல கரும்பு சாறு நீரில் உதிர்ந்து ஊறி அது அலைக்கிறது இல்லையா, அதில் அந்த அலையக்கூடிய அந்த குலை வயலில் சாற்றலை வன் குலை வயலில் சாற்று அலை ஆற்று வழி, அந்த வழி என்று பேர். குலை வயலில் தகட்டு வரால் எழ, அந்த உழுதுருக்காங்க பாருங்க, அதில் வழியாக இந்த தகட்டு வரால்லாம் போகுது தான். தகட்டு வரால் மீன்கள் எழ பகட்டு ஏறு. பகட்டுனா எருமைகளை பூட்டி ஏர் உழுகிறார்கள் இல்லையா, பகட்டு ஏர். ஆற்றலைவன்னா ஆறு வழி, அதை இந்த குடித்த கொழுக்கிழித்த வழி வன் கொழுக்கிழித்த சால் வழி போய் ஆற்ற அளவன் அப்படின்னு சொன்னோம்னா, அளம்னா இரும்புன்னு பேர். அந்த ஏறு இருக்குது இல்லையா, இங்கே கிராமப்புறங்களில் நாங்கள் சிறு வயதில் பார்த்துருப்போம். அந்த மரத்தால் செய்து வளைக்கப்பட்டிருக்கோம். அந்த முனையில் இரும்பாலான கொழு என்று சொல்வார்கள், அதை வைத்திருப்பார்கள். அதுதான் அந்த மணலை கிழித்து செல்வதற்கு ஏற்றதாக இருக்கும். அதுதான் சொல்கிறார். ஆற்றால வன் கொழு கிழித்த, அந்த வலிமையுடைய அந்த ஏரோட கொழு கிழித்த சால் வழி. சால் என்றால் உழுத சால் வழியே உழுவான் பொருட்னு சொல்லுவார்ல அப்பர். அது போல் அந்த கோடு கோடாக கிழிக்கப்பட்டிருக்கும். மணலை இருபுறமும் தள்ளி ஆழ்ந்த கோடுகளாக இருக்கும். அதன் வழியே அசைந்து ஏறி அந்த மீன்கள்லாம் சேற்றளவன், சேற்று இதில் இருக்கக்கூடிய அந்த மீன்கள்லாம் சேற்றளவன் கரு உயிர்க்க அவைகள்லாம் கரு உயிர்க்கிறது தான். கரு உயிர்த்தல்னா அந்த மீன்கள்லாம் ஓடுகிறதில்ல, அவையெல்லாம் கருவை ஈணுகின்றன. கரு உயிர்க்க முருகு உயிர்க்கும் செழுங்கமலம். அந்த செழுங்கமலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வயல்களை சுற்றியும் அவைகள்லாம் நல்ல ஒரு மனத்தை தேன் மனத்தை பிளிற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 3வது பாட்டில் நனைமருவும் சினை பொதுலி. நனைமுன்னா அருப்புன்னு பேர், நனைமருவும் சினைன்னா கிளைகள்னு பேர். மரத்தோட கிளைகள்லாம் இருக்கு இல்லையா, சிறு கிளைகள்லாம். ஆமாம், சிலை பொதுலின்னா நெருங்கின அர்த்தம். நனைமருவும் சிதை பொதுலி நரைவிரை நறுவிரை சூழ் செறிதளிர். நறுவிரைன்னா நறுமணம் வீசக்கூடிய மனம் அர்த்தம். விரைனா அவைகள்லாம் சூழ்ந்த செறிந்த தளிர்கள். இந்த தளிர்கள் இருக்குல்ல, அதில் அந்த மரங்களோட கிளைகள், அதில் இப்போ அந்த சினைகள் கிளைகளில் பூக்கள்லாம் இருக்கின்றன. அந்த அரும்புகள்லாம் கொத்து கொத்தாக இருக்குல்ல, அதுபோல் அந்த செறி தளிரில் தினகர மண்டலம் வரும்னா சூரிய மண்டலம் வருடுமா அந்த மரங்களின் மேலே. அந்த செழுந்தருவின்னா அந்த செழுமை மிக்க தருவுனா மரங்களின் மேலே குளம்பெருகி கனமருவி அசைந்தலைய. குளம்பெருகினா நிறைய மேக கூட்டங்கள்லாம் பெருகி அந்த மரங்களின் உச்சியில் அசைந்து அலையுமா. அசைந்தலைய களிவண்டு புடை சூழ. நல்ல களிப்போடு அந்த மலர்களில் உள்ள தேன்களை எல்லாம் குடிப்பதற்காக கழித்து இந்த வண்டுகள் எல்லாம் ஒழித்து பக்கத்தில் சூழ. புனல் மழையோ மதுமழையோ பொழி ஒழியா பூஞ்சோலி. அது மழை மேகத்திலிருந்து பெய்தா, இல்லை தேன் இந்த மலர்களிலிருந்து தேன்கள்லாம் ஒழுகி கீழே பொழிகின்றதா என்று அதை என்ன என்றே அறிய முடியாமல் அப்படிப்பட்ட பூஞ்சோலைகள்லாம் இருக்கும் என்று அந்த பாடலில் சொல்கிறாரு. அடுத்தது 4வது பாடல். பாலைவிரி மணங்கமழும் பைங்காய் வன் குலைத்தெங்கின் தாளதிர மிசைமுட்டி தடங்கிடங்கின் இழப்பாய்ந்த வாழை புதையச் சொரிந்த பழம் மிதப்ப வன்பளவின் நீல முழுதிர் கனிகிழிதே நீத்தத்தில் எழுந்துகொள்ளும். பாலைவிரி மணங்கமழும். பாலைகள்லாம் விரிவதால் தென்னை மரத்தில், அதனால் ஒரு மனம் ஏற்படும்.
பைங்காய் வான் குலை தெங்கின்னா பசிய காய்களை உடைய வலிய குலைகளை ஈன்று இருக்கக்கூடிய தெங்கின் தாளதிர மிசை முட்டி தடங்கிடங்கின் இழப்பாய்ந்த வாழை. அந்த கீழே வந்து சூழ இருக்கக்கூடிய கிடங்குகளில் இருக்கக்கூடிய வாழையெல்லாம் அவெல்லாம் எவ்வளவு வலியதாக இருந்துக்குன்னா, அந்த தென்னை மரத்தோட அந்த இது இருக்கு இல்லையா மரம், அதில் வந்து முட்டுமா. அந்த மரத்தில் வந்து முட்டினோன்னா தாளதிர அவையெல்லாம் அதிரும்படி மிசை முட்டி அதன் போல முட்டி தடங்கிடங்கின் இழப்பாய்ந்த வாழை. அதுபோல் அந்த வாழைகளில் வந்து அவைகள்லாம் வந்து அது முற்றை அது அதிரும்படி அது அந்த குலையின்று இருக்கக்கூடிய தென்னை மரங்களை மோதுகின்றன என்று சொல்கிறார். புதிய சொரிந்த பழம். இப்போ அதனால் வந்து மேலே இருக்கிற நெற்றுக்கெல்லாம் இருக்கு இல்லையா பழம், தென்னை நெற்றை வந்து பழம்னு சொல்கிறார். அவைகள்லாம் வந்து இந்த கீழே நீரில் வந்து விழுந்து அதில் வந்து மிதக்கும். மிதப்ப வன்பளவின் அப்புறம் வந்து அங்கே வன்மையான வளமிக்க அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய வளத்தோடு வளர்ந்துருக்கக்கூடிய பலா மரங்கள் இருக்கு இல்லையா, வன்பளவின் நீலமுதிர் கனின்னா நல்ல நீண்ட முதிர்ந்த கனிகள். அவைகள்லாம் வந்து ஒழுக அந்த சாறு ஒழுகி அந்த தேன் நீத்தத்தில் அந்த நீரில் அந்த நீரும் தேனும் கலந்துருக்கக்கூடிய நீத்தத்தில் எழுந்துகொள்ளும். யார்? அந்த வாழைகள்லாம் எழுந்துகொள்ளுமா. அப்படிப்பட்ட பழவின் கனியோட இதுவும் தேனும் இருக்கும். அங்கேருந்து தென்னை மரங்கள்லேருந்து தேங்காய்கள்லாம் வந்து மிதக்கக்கூடிய அந்த சூழல் உள்ள அவைகளில் இந்த வாழைகள்லாம் உகழும். இவைகள் முட்டி அவைகள்லாம் வந்து விழுவதால் நீலமுதிர் கனி தேன் நீத்தத்தில்னா தேன் நிறைந்த அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலையில் எழுந்துகொள்ளும். அடுத்து நான் வயல் வளமும் செயல்படு துடவை இடை வருவளமும். வயலில் வந்து வரக்கூடிய நஞ்சை வயல்களில் வரக்கூடிய வயலும் உழைக்கு இந்த துடவைன்னா உழைப்பதால் வந்து அந்த இது தோட்டங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதில் வரக்கூடிய வளமும் வயல் வளமும் செயல்படு வயல் வளமும். அதாவது வயல்களில் வந்து உழைப்பதாலேயும் அந்த தோட்டங்கள் எல்லாம் வந்து உழைப்பதாலேயும் அந்த இயற்கை எண்ணெயை வந்து மரங்களாலேயும் செடிகளாலேயும் கொடிகளாலேயும் கொடுக்கக்கூடிய வளங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால் வருவளமும். வியல் இடம் எங்கன்னு நிறையம்னா அகன்ற இடம், அந்த ஊர் எங்கும் அந்த வளங்களோட பயன்கள்லாம் நிறைய. மிக்க பெரும் திருவினமாம் அதிகமான அதாவது என்னென்ன வந்து இந்த ஊருக்கு வந்து நன்மைகள் விளைவிக்க வேண்டுமோ, மனிதர்கள் வந்து பயின்று உண்டு வாழ என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அவ்வளவு வசதிகளையும் வந்து விளைவிக்கக்கூடிய மிக்க பெரும் திருவினவாம். புயலடையும் மாடங்கள் பொழிவெய்த. மேகங்கள்லாம் வந்து தவழக்கூடிய, புயல்னா மேகம் என்ற பேர், அவைகள்லாம் வந்து தழுவும்படியாக உயர்ந்த மாட மாளிகைகள்லாம் நெருங்கி இருக்கின்றன. புயலடையும் மாடங்கள் பொழிவெய்த பொலிவோடு இருக்கின்றன. மலி உடைத்தாய் அயல் இடை வேறு அடி நெருங்க குழி நெருங்கி உள்ளது. அவர் மலி உடைத்தாய்னா அதை விட அந்த அதை போல் இருக்கக்கூடிய மாட மாளிகையெல்லாம் இருக்கக்கூடிய நடுவனாக இருக்கக்கூடிய சூழலுடைய அயல் இடங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அதற்கு அடுத்த தரங்களில் உள்ள குடிகள்லாம் நிறையாக இருக்கிறார்கள். அயலிடை வேறு அடி நெருங்கன்னா வீதிகள்லாம் நெருங்குன்னு அர்த்தம். குடி நெருங்கி உள்ளது ஊர், நிறைய குடிமக்கள்லாம் நெருங்கி அந்த ஊரில் அப்படி எல்லா வளத்தோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கே சொல்கிறார். ஆமாம், வேறு அடி நெருங்கன்னா புறப்பகுதிங்கிறாங்கள்ல, புறநகர்ன்னு சொல்கிறாங்கள்ல, அதை போல் நிறைய வீதிகள்லாம் நெருங்க என்று இந்த இடத்துல பொருள். அடுத்து 6வது பாட்டு. மற்ற ஊர் புறம்பனையின் வயல் மருங்கு பெருங்குலையில் சுற்ற விரும்பிய கிழமை தொழில் உழவர் கிளை தோன்றி. அந்த ஊரோட புறம்பனையில் அந்த ஊர் இருக்குது. அதுக்கப்புறம் புறம்பான அடுத்தடுத்த பகுதிகள் இருக்கு இல்லையா, வயல்கள்லாம் இருக்கக்கூடிய வயல் மருங்கள்லாம் பெருங்குலையில்னா நிறைய நெருங்கி என்ற அர்த்தம். குலையில்னா இந்த இடத்துல கரைப்பகுதின்னு பேர். சுற்றம் விரும்பிய கிழமை, அதாவது சுற்றம் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு விரும்பிய உரிமையுடைய தொழில் செய்யக்கூடிய உழவர்கள். அப்படிப்பட்ட உழவர்கள் கிளை தோன்றினா உழவர்கள்லாம் நெருங்கி இங்கே வந்து வாழ்கிறார்கள். தோன்றி அங்கே வந்து பக்கத்தில் உள்ள அந்த ஊர்களெல்லாம் என்ன இருக்குது, அங்கே உள்ள வீடுகள், இந்த குடிசை வீடுகள்லாம் இருக்கும் பாருங்கள். பற்றிய பைங்கொடி கொடி சுரை மேல் படர்ந்த பழங்கூரை, பழைய கூரை வீடுகள்லாம் அங்கே உழவு தொழில் செய்யக்கூடிய எளிய பிரிவு மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ள கீற்றுக்கூரைகள்லாம் சுரை கொடிகள் படர்ந்திருக்கும். இங்கேயே கிராமப்புறங்களில் அதெல்லாம் பார்க்கலாம். அப்படி ஏற்றி விட்டிருப்பார்கள். புற்குரம்பை பற்றிய பைங்குடி சுரைக்கொடி மேல் படர்ந்த பழங்கூரை உடை புற்குரம்பை, புல்லால் வந்து வேயப்பட்ட சிறிய வந்து
குடிசில்கள். சிற்றில் சிற்று, அதாவது சிறிய இல்லம்னு அர்த்தம். சிற்றில் பல நிறைந்து உள்ளது ஒரு புலைப்பாடி. ஒரு புலைப்பாடி அந்த புலைத்தொழில் செய்யக்கூடிய மக்கள் வாழக்கூடிய ஒரு புலைப்பாடி அங்கே அந்த ஊரின் மருங்காக இருந்தது என்று இங்கே சொல்கிறார். அங்கே என்ன என்ன நடக்குது? 7வது பாட்டு. கூறு உயிர் மேல் அடி அழகின் குறும்பார்ப்பு குழிச்சுழலும். அந்த கூறு உயிர் மேல் அடி அழகின்னா பெட்டைக்கோழி இருக்கு பாருங்க, அதோட கூறிய உயிர்னா நகம் உள்ள அந்த பெட்டைக்கோழி, அதோட குறும்பார்ப்பு குழிச்சுழலும். அதை சுற்றி வந்து கோழி குஞ்சுகள்லாம் ஒரு 20 குஞ்சு 25 குஞ்சு 15 குஞ்சுகள் என்று சொல்லி கிராமப்புறங்களில் கோழி வளர்ப்பவர்கள்லாம் பார்க்கலாம். அவைகளை வந்து முட்டையெல்லாம் சேகரித்து ஒரு கூடையில் ஒரு உமி அந்த நெல் தகவல் எல்லாம் வந்து பரப்பி அதில் அமர வைத்து 21 நாளோ 22 நாள் கழிச்சு குஞ்சு பொரிக்கும். அதெல்லாம் நாங்கள் சிறு வயதில் வந்து நேரடியாக கண்ட காட்சிகள். அது நிறைய 20-25 குஞ்சுகள் கூட இருக்கும். எல்லாமே தாயை சுற்றியே வரும். அப்படி வந்து காத்து அது வளர்க்கும். அந்த காட்சியை அதை காட்சிப்படுத்துகிறார். கூறு உயிர் மெல் அடி அழகின், நல்ல கூறிய நகங்களை உடைய அடி இருக்கக்கூடிய அழகோடு இருக்கக்கூடிய அந்த பெட்டைக்கோழி, அதோட பார்ப்புன்னா குஞ்சுன்னு அர்த்தம். குழு சுழலும், அந்த கூட்டங்கள் சுழலும். வார்வையில் முன்றிலில் நின்ற வல் உயிர் நாய் துள்ளுபரல் காரிரும்பின் சரி செய்கை கரும் சிறார் கவர்ந்தோட. வார்வையில் முன்றிலில், அங்கே வந்து அந்த முன்றில் அந்த 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 வீட்டோட முன்பகுதியெல்லாம் இருக்குது பாருங்க, அங்கே வந்து வல் உயிர் நாய் துள்ளும். அந்த வல் உயிர்னா வலிய நகத்தை உடைய நாயோட பரல்னா அதோட குட்டிகள் இருக்குல்ல, அவைகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, காரு இரும்பின் சரிச்சரிகை, அந்த இரும்பு வளையலை அணிந்த அந்த புலைப்பாடையில் உள்ள சிறார்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, செரிகை கரும் சிறார் கவர்ந்தோட, அந்த கரிய நிறம் உள்ள இந்த சிறுவர்களை எல்லாம் அந்த நாய்க்குட்டிகளை வந்து கவர்ந்து கொண்டு ஓடுகிறார்கள். சிறு மின் குறைப்படக்கும். அப்போ வந்து என்னன்னா, அரைக்கு அசைத்த இருப்பு மணி, அவர்கள் இடுப்பில் வந்து மணிகள் கட்டி கொண்டிருப்பார்களாம், இரும்பாலான மணி கட்டிருப்பார்களாம். அது வந்து நிறையா வந்து ஒலிக்குமா. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குட்டிகள்லாம் அஞ்சி ஒலிக்குது பாருங்க. சிறு மென் குறைப்பு அடக்கும், அந்த மென்மையாக நாய்க்குட்டிலாம் மென்மையாக கத்தி ஒலி எழுப்பும் பாருங்க. அதை வந்து இந்த குழந்தைகள் வந்து இந்த சிறுவர்கள் அதை பற்றி கொண்டு ஓடுகிறார்கள் இல்லையா, அந்த அவர்கள் இடுப்பில் கட்டியிருக்கக்கூடிய மணியில் எழக்கூடிய அந்த ஒளியானது இந்த ஒளி எழாமல் அடக்குமா. ஒரு இயற்கை சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய ஊரோட சூழலை வந்து சேக்கிழார் பெருமான் உள்ளபடி நாங்கள்லாம் சிறுவர்களாக இருந்த பொழுது பார்த்த காட்சி தான் இது. இப்பொழுது வந்து நிலை மாறி இருக்கிறது. இதெல்லாம் வந்து நேரடியாக பார்த்த காட்சி. அடுத்தது 8வது படம். வன்சிறு தோல்மிசை உழத்தி மக உறங்கும். வன்திரு தோல்மிசைன்னா அந்த உழத்தியர்கள், வயலில் வேலை செய்யக்கூடியவர்கள், பண்ணைகளில் வேலை செய்யக்கூடியவர்கள், தோலான ஒரு தோல் விரிப்பையில் வந்து குழந்தைகளை அங்கே உறங்க வைத்திருப்பார்களாம். வன்சிறு தோல்மிசை உழத்தி மக உறங்கும் நிழல் மருதும் தன்சினை மென் பெடை ஒடுங்கும் தடங்குழிச்சி புதை நிழல். அங்கே வந்து மருத நிலத்தோட மருத மரம் இருக்குது பாருங்கள், அதோட நிழலில் கீழே வந்து அந்த தோலான ஆடையை வந்து பரப்பி அதன் மேலே வந்து பாதுகாப்பாக குழந்தைகளை உறங்க வைத்திருப்பார்களாம். அப்போ மருதும் அந்த தன்சினை மென் பெடை ஒடுங்கும் தடம் குழிசி புதை நிழல், அங்கே வந்து அந்த அந்த பெட்டை பறவைகள்லாம் இருக்குது பாருங்கள், கோழிகள்லாம் இருக்குது பாருங்கள், அவைகள்லாம் ஒடுங்கும்படியாக அங்கே வந்து இந்த பானையை புதைத்து வச்சுருப்பாங்களாம். தடங்குழிசின்னா தரையில் வந்து பானைகளை வந்து புதைத்திருப்பார்களாம். அதில் வந்து அந்த பெட்டைகள்லாம் முட்டையிடுவதற்காக வந்து அங்கே அணையும். தன்சினை மென் பெடை ஒடுங்கும், தன் குழிசினா பானை, புதை நிழல், மென்சினைய வஞ்சிகளும், அந்த மெல்லிய கிளைகளுடைய வஞ்சி மரங்கள்லாம் அதுக்கு மேலே வந்து நிழல் தரும். அதுக்கு கீழே தான் அந்த குழிகளை தோண்டி பானைகளை புதைத்து இவைகள் வந்து அடைகாட்டு அந்த முட்டையை இடக்கூடிய அந்த அப்படி வைத்திருப்பார்கள். விசிப்பறை தூங்கின மாவும், அதாவது இந்த மாமரங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த விசிறுவாரால் கட்டப்பட்ட இந்த தோல் முகப்பால் கட்டப்பட்ட பறைகள்லாம் அதில் வந்து தொங்க விட்டுருப்பார்களாம். அங்கே அது ஒழிக்கும் போது அதை எடுத்து சொல்லாம்னா மாமரத்து கிளைகளில் தொங்க விட்டுருப்பார்களாம். விசிப்பறை தூங்கினமாகும், அவைகள்லாம் தொங்கக்கூடிய மாமரங்களும் புண்தலை நாய் புண்ணிற்று முழை புடைத்தெங்கும் உடைத்தெங்கும். ஆமாம்.
அங்கே பார்த்தீங்கன்னா புன்தலை நாய் புனிற்று முழை, அங்கே உள்ள இந்த பள்ளங்கள் குழிகள்லாம் இருக்குது பாருங்கள். அதில் வந்து இந்த தென்னை மரம்லாம் இருக்குல்ல, பழைய முதிய தென்னை மரங்களுக்கு கீழே பொந்துகள்லாம் இருக்கும். அதில் வந்து நாய்கள் வந்து குட்டியை கொண்டு காத்து வைக்கும். அதை தான் சொல்கிறார், புன்தலை நாய் புனிற்று முழை. அந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் அந்த சிறிய தலைகளை உடைய நாய்க்குட்டிகளை அந்த பொந்துகளில் வந்து வைத்திருக்கோம். முழை புடைத்தெங்கும், தெங்குன்னா தென்னை மரம், உடைத்தெங்கும் அந்த தென்னை மரங்களில் உள்ள குழிகளெல்லாம் கொண்டு போய் இந்த நாய்கள் தன்னுடைய குட்டிகளை எல்லாம் வைத்திருக்குன்னு சொல்லி அங்கே சொல்கிறாரு. அடுத்தது 9வது பாட்டு. செறிவழி தின் கடை வினைஞர் செயல் புரி வைகரையாம குறியளக்க அழைக்கும் செங்குடிமி வாரண சேக்கை. செறிவழி தின்கடைஞர்னா நல்ல வலிமையுள்ள, செறிந்த வலிமையுள்ள அந்த கடைஞர் வந்து அந்த பண்ணை வயல்களெல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் இல்லையா, கடைவினை செயல் புரி வகை. அவர்கள் வந்து செயலை வந்து தொடங்கும்பாரு வைகரை யாமத்தில் விடியற்காலையில் 4 to 6 அவர்களெல்லாம் எழுப்புவதற்காக நீங்கள்லாம் போய் பண்ணையில் வந்து பணியெல்லாம் செய்ய வேண்டும், இப்பொழுதே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுப்புவது போல வைகரை யாமரை குறி அளக்க, அந்த நேரத்தை அளந்து அந்த சேவல்கள்லாம் அழைக்கும் செங்குடிமி வாரணை சேக்கை. செங்குடிமியை உள்ள சேவல்கள்லாம் என்ன பண்ணுது, சேக்கைன்னா துயிலுமிடம்னு பேர், அவைகள் தங்கி இருக்கக்கூடிய இடம்னு இந்த இடத்துல பேர். அவைகள் தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து அந்த செங்குடிமி உள்ள சேவல் கோழிகள்லாம் அந்த கடைஞர்களாகிய அந்த உழவர்கள், அந்த உழவு தொழிலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் காலையிலேயே அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் சேவல்கள் கூவி எழுப்போம். இது இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எங்கெங்கே சேவல்கள் கோழிகள் வளர்க்கப்படுகின்றனோ அங்கெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அப்போ என்னன்னா, அந்த விடிந்து போய் விட்டது என்ற நேரத்தை வந்து உணர்த்துவதற்காக, அதாவது குறியளக்க கரை யாமக்கன்னா கடைசி சாமம் வந்து விட்டது என்று சொல்லி அந்த அந்த நேரத்தையோட அளவை வந்து அளந்து காட்டுவது போல அந்த சேவல்கள் கூவுகின்றதுன்னு சொல்றாரு. வெறிமலர் தன் சினைக்காஞ்சி விரிநீழல் மருங்கெல்லாம் நெறிகுழல். ஆமாம், வெறிமலர்த்தாள்னா மனம் வீசக்கூடிய மலரு உடைய குளிர்ந்த கிளைகளை உடைய காஞ்சி, அந்த மரம் காஞ்சி மரம், விரிநீழல் விரிந்த அந்த நீழல் மருங்கெல்லாம் அதன் பக்கத்தில் எல்லாம் நெறிகுழல் புன்புலை மகளிர், நல்லா நெறிந்த வந்து நெளி உள்ள வளைந்த அழகிய கூந்தலை உடைய கரிய கூந்தலை உடைய அந்த புலைப்பாடியில் உள்ள மகளிர்கள்லாம் புலை மகளிர் நெல் குறும்பாட்டு ஒளிபரக்கும். நல்லா வந்து நெல் எல்லாம் வந்து வைத்து குத்துறது அரைக்கிறது எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த குறும்பாட்டுகள்லாம் அவர்கள் ஒழித்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பார் என்று சொல்கிறார். புலை மகளிர் நெறிகுழல்னா அடர்த்தியான குழல் உடைய புன்புலை மகளிர், அங்கே வந்து இருக்கக்கூடிய புலைப்பாடியில் வசிக்கக்கூடிய மகளிர். 10வது பாடல். புல்லும் தன் புனல் கழிக்கும் பொய்கை உடை புடையெங்கும் தள்ளும் தாள் நடையசைய தலையவிழ குவளைமது வில்லும் பைங்குழல் கதிர்நல் மிளைச்சிய புன் புலைச்சியர்கள் கல்லுண்டு களிதூங்க கரங்கு புறையும் கழிக்கும் என்று சொல்லி அற்புதமான பாடல். புல்லும் தன் புலங்களுக்கும்னா, புல்லும்னா வந்து பார்த்தீங்கன்னா புல்னா பல்வேறு வகையான பறவைகள்லாம் இருக்குது பாருங்கள். அவைகள்லாம் குளிர்ந்த குளிர்ந்த புனல் கழிக்கும். அங்கே அதில் குளித்து கொண்டு இறை தேடி கொண்டு ஒளிகளை எழுப்போம் இல்லையா. புல்லும் தன் புனல் கழிக்கும் பொய்கை உடை புடையங்கும், அப்படிப்பட்ட பொய்கையெல்லாம் இங்கு பார்த்தாலும் சூழ்ந்திருக்கின்றனங்கிறாரு. தள்ளுந்தால் நடையசைய தலையவிழ பூங்குவலை. தள்ளுந்தால் நடையசைய தலையவிழ, அதாவது இந்த காற்றால் வந்து தள்ளும் பொழுது நடைய செய்கிறது போல உள்ள அந்த பூங்குவளைகை மலர்கள்லாம் இருக்குது பாருங்கள், அவைகள்லாம் தலையை விழ அப்படியே மொட்டாக இருக்கக்கூடியது அப்படியே அவிழ்ந்து மதுவை வந்து பிழிகிறது இல்லையா, அதை சொல்கிறார். தலையவிழ் பூங்குவளை மது வில்லும் பைங்குழல் கதிர்நெல். மது வந்து வில்லும், மதுக்குன்னா தேன் வந்து வெளிப்படும் என்று சொல்கிறார்கள். அடுத்தது பைங்குழல் கதிர் நெல் மிளைச்சிய புன்புலைச்சியர்கள். நல்லா வந்து பைங்குழலில் பசிய தன்னுடைய கரிய குழல்களில் இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நெல்லில் இருக்கக்கூடிய கதிர்களை வந்து ஆசையோடு அதை வந்து சூடியிருக்கிறாங்களாம். கதிர் நெல் மிளைச்சிய அவைகளை வந்து சூடிய புன்புலைச்சியர்கள், அந்த புலைப்பாடையில் வாழக்கூடிய அந்த பெண்கள் கல்லுண்டு களிதூங்க கரங்கு பறையும் கழிக்கும்னா, கல் உண்டு நிறைய கல்கள்லாம் குடித்து விட்டு ஆடி பாடக்கூடிய களிப்போடு இருக்கக்கூடும் போது பக்கத்தில் இருப்பவர்கள்லாம் பறையெல்லாம் அடித்து அந்த ஒளியும்
தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு மகிழ்வான சூழல். அங்கே இயற்கை சூழல்லையும் வந்து பார்த்திங்கன்னா தேன் பிடிக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூழல். இப்போ பறவைகளும் வந்து மகிழ்ச்சியாக அங்கே இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடம்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து குவளை மலர்கள்லாம் மதுவை வந்து பிழ்கக்கூடிய அப்படிப்பட்ட மனம் வீசக்கூடிய இடம். அந்த கடைசியர்கள் அந்த பெண்கள்லாம் நெற்கதிர்களை தலையில் சுடுக்கொண்டு கல் உண்டு கழித்து ஆடல் பாடல் இப்படிலாம் இருக்கும் பொழுது பறைகளும் ஒலிக்கும் என்று சொல்லி அந்த சூழலை சொல்கிறார். அடுத்தது 11வது பாட்டு. இப்போ தான் நம்முடைய வரலாற்று நாயகராகிய திருநாளை போவாரை பற்றிய குறிப்பு இந்த 11வது பாடலிருந்து தான் இங்கே வருகின்றன. இப்படித்தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினில் வாழ்வார். அவர் எங்கே வந்து தோன்றினார், எங்கே வந்து பிறந்தார் பாருங்கள். அந்த சூழலை சொல்வதற்கு தான் இந்த 10 பாடல்களும். அங்கே வந்து அதிகமாக விளங்கக்கூடிய ஊர் தான். அதில் வந்து இதில் முழு நீர் அணிந்த பெரியோர்கள்லாம் வாழக்கூடிய ஊர். இவர் வந்து பிறந்த இந்த புலைப்பாடியோட சூழல் எப்படி இருக்குது, அந்த ஊரோட வளங்களை எல்லாம் பொதுவாக சொல்லிவிட்டு அப்புறம் இந்த புலைப்பாடியோட தன்மையையும் வளத்தையும் பற்றி நிறைய விவரித்து சொல்கிறார் அல்லவா. ஆமாம். இப்படித்தாகிய கடைஞர் இருப்பின் வரைப்பினில் வாழ்வார். மெய்ப்பறிவு சிவன்கழற்கே விளைத்த உணர்வுடன் வந்தார். அப்பதிகள் ஊர் புலமை ஆண்ட தொழில் தாயத்தார் ஒப்பிலவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். இது என்ன ஒரு குறிப்பு. இப்படித்தாகிய கடைஞர்கள்னா அந்த உழவு தொழிலை செய்யக்கூடிய எந்தவித அடிப்படை கல்வி அறிவுமே இருக்காது அவர்களுக்கு, அந்த வாய்ப்பே கிடையாது இல்லையா. அதனால் இப்படித்தாகிய கடைஞர் என்று சொல்வது அந்த கல்வி அறிவு இல்லாதவர்கள், உழைத்து வாழக்கூடிய மக்கள் என்பதற்காக சொல்கிறாரு. இருப்பின் வரைப்பினில் வாழ்வார்னா அவர்கள் வந்து வசிக்கக்கூடிய அந்த வரையறைக்குள்பட்ட எல்லையிலே வந்து வாழ்ந்து வந்தார். மெய்ப்பறிவு சிவன்கழற்கே விளைத்த உணர்வோடு வந்தார். மெய்ப்பறிவுன்னா உண்மையான பறிவு. இந்த உயிருக்கு உள்ள ஒரு அன்பு உலகியலில் வந்து எதன் மேலே வைக்கணும்னா உலகியல் புற உலகில் வந்து அந்த அன்பை வைக்காமல் அதன் மேலே வந்து ஈடுபட்டு அந்த ஆசைகளை எல்லாம் வைக்காமல் சிவபெருமானோட திருவடிக்கே அன்பு வைத்த அந்த உணர்வோடையே பிறந்தார்னா முன்னை பிறவியோட தொடர்ச்சியில் எல்லையில் எந்த அளவுக்கு அதை விட்டு வந்தாரோ, இங்கே பெருமான் என்ன ஒரு திருவிளையாடல் புரிகிறாருன்னா, நீ யார வந்து ஒரு உயிரை வந்து எந்த இடத்துல வந்து பிறக்க வைத்தாலும் அந்த உயிர் தன் மேலே அன்பு உருவாக்கி கொண்ட அந்த உயிர் தன்னை வந்து அடைந்து விடும் என்று சொல்லி, எப்படி ஒரு தக்கையை வந்து நீருக்குள்ள அமிழ்த்தினா மேலே வந்து விடுமோ அதுபோல் வந்து எந்த இடத்துல எந்த குலத்தில் எந்த சூழலில் எந்த நாட்டில் எந்த மதத்தில் எந்த ஜாதியில் எங்கு வந்து பிறக்க வைத்தாலும் அந்த உயிர் வந்து எதை நாடி இருக்கிறதோ எதை சார வேண்டும் என்ற வேட்கை உடைத்தாக வந்து சென்ற பிறவியில் முடிவு செய்திருக்கிறதோ அதுக்கு மேல் வந்து தான் வந்து வரும் என்பதை ஒரு உதாரணமாக ஒரு திருவிளையாடலாக உணர்த்துவதற்காக பெருமான் இதை வந்து செய்கிறார் என்று தான் நாம் வந்து ஊகிக்க வேண்டியிருக்கோம். மெய்ப்பறிவு சிவன்கழற்கே விளைத்த உணர்வோடு வந்தார். பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் சிறந்து நின் சேவடியை சேர்ந்தேன்னா அம்மா சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் திருத்தொண்டர் திரு குறிப்பு தொண்டர்கள் மண்ணின் மீசை பிறந்தது என்பது மனம் மெய் மொழி எல்லாமே சிவன்கழற்கே வந்து விரும்பிய உணர்வோடு வந்தார்னு அவரோட இதுலேயும் வரும். அதுபோல் மெய்ப்பறிவு சிவன்கழற்கே விளைத்த உணர்வோடு வந்தான்னா இறைவனோட திருவடியை அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடைய அந்த உணர்வோடையே அந்த இறைவனோட திருவடி மேலே வந்து ஒரு உருகிய அன்போடு கூடிய சூழலையே வந்து இங்கே வந்து பிறந்திருக்கிறார். அப்பதியின் ஊர் புலமே ஆண்ட தொழில் தாயத்தார். அவர் வளர்ந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் புலமை தொழில் புலை தொழில் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த தொழில்களெல்லாம் செய்யக்கூடிய அப்படியெல்லாம் கிராமங்களில் பல கிராமங்கள்லாம் இருந்து வந்து இருக்கின்றன, இப்பொழுதும் இருக்கின்றன. அவர்களுக்கு தனியாக நிலங்களை எல்லாம் வந்து ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அப்பதியில் ஊர் புலமை ஆண்ட தொழில் அதில் வந்து தலைவராக இருக்கார். அந்த புலமை தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பிறந்தாலும் அவர்களுக்கு ஒரு தலைவராக தலைமை நிலையிலே இருக்கிறார். ஒப்பிலவர் எப்படிப்பட்ட ஒரு பதத்தை போட்டிருக்கார் பாருங்கள் சேக்கிழார் பெருமான். இவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாதுன்னு சொன்னால் அதை விட வந்து ஒரு நாயன்மாரை பெருமைப்படுத்துவதற்கான சொற்பதத்தை தமிழில் எங்கேருந்து கண்டுபிடிக்கக்கூடியது. உயிர் வர்க்கங்களில் ஒப்பில்லாதவர்னு என்று பொருள். ஒப்பிலவர்னா இவருக்கு உள்ள இறைவன் மேலே இருக்கக்கூடிய அன்பு
ஈர்ப்பு, இதற்கு வந்து ஒப்பே கிடையாது. ஒப்பிலவர் அப்படிப்பட்ட சொற்பதத்தை பொருளெல்லாம் மூன்றி நம்ம வந்து கவனிக்கணும். சும்மா விழாக்கள் மட்டும் கொண்டாடி விட்டு நிறைய விழாக்கள் கொண்டாடுறாங்க, அது வந்து அதற்கான புண்ணியங்கள் உண்டு, அதற்கான நற்பயன்கள் விளையும். ஆனால் அந்தந்த நாயன்மார்கள் வரலாறுகளை இப்படி வந்து நம்ம நுணுகி அறிந்து கொண்டால் இதுதான் ஞான வேள்வி. நீ 1000 தடவை வந்து விழாவில் கலந்து கொள்வதை விட ஒரு முறையை வந்து இந்த ஞான நெறியை வந்து விலக்கி பேசுவர்கள் பதத்துக்கு தான் ஞானாசிரியர்கள் வந்து நமக்கு பரிசாக கொடுத்திருப்பது வந்து விலக்கி பேசுகிறார்களே, அதை வந்து கேட்டு பொருளை அறிந்து கொண்டு அந்த நாயன்மாரை உணர்வது தான் சிவஞான வேள்வி, எழுஞான பூஜை. அதை விட உயர்ந்ததே கிடையாது. இதை வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டீங்கன்னா 1000 தடவை அந்த விழாவில் கலந்து கொள்வதற்கு ஒப்பதாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து எழுஞான பூஜை, சிவஞான வேள்வி என்று சொல்லியிருக்கிறார். ஞான வேள்வி இது. ஒப்பிலவர் யார்? அவர் நந்தனார் என ஒருவர் உளரானார். நந்தனார் என்ற பெயருடைய ஒருவர் உளரானால்னா எல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கணும். அடுத்து 12வது பாட்டு. பிறந்து உணர்வு தொடங்கிய பின். பிறந்து உணர்வு தொடங்கிய பின்னா உணர்வு தொடங்காததுக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. இது அம்மா, இது அப்பா, ஆடு மாடு கோழி வீடு சூரியன் மரம் மட்டை. அப்போ பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைபால், பிறையையும் கன்னி மாலையும் சூடிய பெருந்தகைபால். பெருந்தகைன்னா என்ன அந்த சொல்லுக்கு பொருள்னா, யார் வந்து சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் சிறு குற்றங்குறைகள்லாம் செய்தால் கூட அவைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் மேல் அங்கன்மை உடையவராக பெருங்கருணை உடையவராக இருக்கக்கூடிய தன்மையார் யார் இருக்கிறாரோ அதுதான் பெருந்தகை என்று பெயர். அப்படிப்பட்ட பெருமான் நம்ம பெருமான். நம்ம எல்லாம் செய்யக்கூடிய எவ்வளவோ குற்றங்கள் நம்ம அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ பிறவிகளில் ஏற்றிருக்கோம். இந்த பிறவிகளையும் நிறைய பிழைகள்லாம் ஒவ்வொருவரும் செய்திருக்கிறோம். அவைகளையெல்லாம் சாதாரணமாக புறந்தள்ளி தன் மீது அன்பு ஒருத்தனுக்கு ஏற்பட்டு விட்டேன்னா அவனை எல்லா குற்றங்களையும் மன்னித்து ஏற்று அரவணைத்து கொள்ளக்கூடிய பெருமான் யார் இருக்கு? அதான் பெருந்தகைங்கிறார். பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறையையும் கன்னி மாலையும் சூடிய பெருந்தகைபால் சிறந்த பெருங்காதலினால் செம்மைபுரி சிந்தையராய். சிறந்த பெருங்காதலினால், காதலினால் பெருங்காதலினால் சிறந்த பெருங்காதலினால். பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை. செம்மைபுரி சிந்தையராய். செம்மைபுரின்னா செம்மைங்கிறதுக்கு வந்து அதுக்கு பொருளே நம்ம வந்து சொல்ல முடியாது. அதாவது இந்த உயிரானது இந்த புற உலகை மாயா காரியங்களால் வந்து ஏற்பட்ட இந்த புற உலகையும் புற உலக இன்பங்களை எல்லாம் புறந்தள்ளி அந்த 5 புலன்களையும் இந்த உடலையும் இந்த புறக்கரணங்களையும் இந்த உடலையும் சிவபெருமானோட திருவடிக்கே வந்து அர்ப்பணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உயிர் அறிவு இருக்கு பாருங்க. இந்த உயிரை வந்து இந்த உடலில் புகுத்தின போதும் இந்த உயிர்கள் வந்து இந்த உடலில் உள்ள புலன்கள் இட்டு செல்லக்கூடிய அந்த தீய வழியில் போய் மாயா காரியங்களில் பற்றாமல் சிவத்தையே வந்து சாரக்கூடிய தன்மைக்கு வந்து செலுத்தக்கூடிய அதுதான் அப்படிப்பட்ட உயிரறிவுடைய அப்படிப்பட்ட செம்மையுடைய மனத்தாராக இருக்கக்கூடியறாரு, அந்த சிந்தையராக இருக்கக்கூடியவர். செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி. இது என்ன வார்த்தைங்க இது? சிவபெருமானை வந்து திருவடியை தவிர வந்து வேறு எதையுமே நினைக்காம எந்த வேலையை செஞ்சாலும் எந்த பணியை செஞ்சாலும் அந்த அதாவது இதுக்கு வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். நிறைய வந்து உதாரணங்கள் சொல்லுவார். அதில் சொல்லும் பொழுது கூடத்தில் வந்து குழந்தைய போயிட்டுருப்பா தாய், போட்டுட்டு உள்ளே போய் சமையல் பணிகளை கவனிப்பா. எல்லா பணிகளையும் வந்து கவனித்தாலும் அவள் வந்து அந்த குழந்தை சுற்றியே அவளோட எண்ணங்கள் வந்து சூழ்ந்து இருக்கும். லேசாக வந்து ஒரு ஒளி இங்கே ஏற்பட்டாலும் உடனே வந்து ஓடி வந்து அரவணைத்து குழந்தையை சீராட்டி பாராட்டுவா. அதே போல் வந்து எந்த செயல்கள் உலகத்தில் வந்து செய்தால் கூட அந்த சிவபெருமானோட திருவடியை வந்து மறவாத பான்மையராக அதே சிந்தையராக இருக்கக்கூடியது. அப்படி தான் இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வேறு எந்த வித சிந்தனையும் இல்லாமல் சிவனோட அந்த தூக்கிய திருவடியை தவிர வேறு எந்த சிந்தையுமே இல்லாமல் மறந்தும் அயல் நினைவின்றி இந்த புற உலக நினைவெல்லாம் அதை மறந்து இல்லாமல் சிவபெருமானோட தூக்கிய திருவடியோ இல்லை சிவபெருமானோட அம்பலத்தாரோட திருவுருவத்தையோ மறந்து உலகில் வந்து புத்தியை செலுத்தாமல்
அந்த நினைவு ஒரு புறம் இருக்க, இதை உலகில் வந்து செய்யக்கூடிய பணிகளை வந்து அந்த உணர்வோடையே செய்யக்கூடிய ஒரு நிலை. இதை நம்ம வந்து ரொம்ப சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாரும் நம்ம வந்து பற்ற வேண்டிய ஒரு வழிமுறையை இந்த பாடலில் அருள் இருக்கிறார் சேக்கிழார் பெருமான் என்று தான் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். மறந்தும் அயல் நினைவின்றி வறுபிறப்பின் வழி வந்த அவர் எங்கே வந்து பிறந்தாரோ அந்த பிறப்புக்கு உரிய அந்த அனுஷ்டானங்கள், அந்த செயல்முறைகள்லாம் இருக்கு இல்லையா, அறம்புரி கொள்கையராகவே அதிலிருந்து வந்து நிலை தவறாமல், நீதி தவறாமல், நெறி தவறாமல் அந்த பணிகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார். வறுபிறப்பின் வழி வந்து எங்கே வந்து பிறக்க வைக்கப்பட்டாரோ அங்கே என்ன விளங்குகின்றதோ, அங்கே என்ன நெறிமுறைகள் விளங்குகின்றதோ அதிலிருந்து வழுவாமல் அறம்புரி கொள்கையராகவே அடித்தோண்டி நெறி நின்றார். அந்த இடத்துல வந்து பிறந்ததுக்கு தக்கவாறு அங்குவைகளை எல்லாம் பயன்படுத்தி அங்கே அடித்தோண்டுன்னு சொல்லி சிவனடி தோண்டு செய்வதற்கான அந்த பணிகள்லாம் என்னென்ன ஏற்ற முடியுமோ அதெல்லாம் செய்கிறார். அதையும் நாம் வந்து இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும், பொருளாக நாம் வந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 13வது பாடல். ஊரில் விடும் பறைத்துடைவை உணவு உரிமையாக கொண்டு சார்பில் வரும் தொழில் செய்வார். ஊரில் என்ன பண்ணுவார்கள், இங்கே வந்து எல்லா கிராமங்கள்லேயும் சலவை தொழிலாளிகளாக இருக்கட்டும், சவர தொழிலாளிகளாக இருக்கட்டும், இதர தொழிலாளர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, மானிய நிலங்கள் வந்து விடுவார்கள். இதே போல் புலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்தந்த மானிய நிலம்னு 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு சொல்லி அந்தந்த ஊரில் உள்ளவர்களாம் அவர்களுக்கு வந்து எந்த வித கஷ்டமும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு உணவு பஞ்சமே இருக்கக்கூடாது, நாம் வந்து கொடுக்க தவறி விட்டாலும் அவர்கள் வந்து அவர்களே விளைவித்து கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த விளைவிக்கக்கூடிய அந்த இதுவும் கொடுப்பாங்க. அந்த நெல் விதைகளை எல்லாம் கூட கொடுத்து மற்றபடி இப்படியெல்லாம் உதவி செய்வார்கள். கிராமப்புறங்களில் அப்படி எல்லாம் இருந்து அந்த நிலங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கின்றன. இந்த மானியம் இன்னார் மானியம், இன்னார் மானியம், இன்னார் மானியம்னு ஊரில் விடும் பறைத்துடவை பறையறிவிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய புலை தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்குன்னு நிலங்கள் ஒதுக்கியிருக்காங்கல்ல, அதை வந்து உணவுக்கு ஆதாரமாக கொள்கிறார். உணவு உரிமையாக கொண்டு சார்பில் வரும் தொழில் செய்வார்னா அந்த புலை தொழிலோட சார்பில் வரக்கூடிய தொழில்களில் அந்த தோள்களை எல்லாம் வந்து பதப்படுத்துதல், வந்து விசிறிவாறு செய்தல், கோரோசனை எடுத்தல், இதே போல் தொழில்கள்லாம் இருக்குது பாருங்கள். அதாவது அந்த விவசாயமும் விவசாயத்தை சார்ந்த தொழிலுங்கிறது போல புலை தொழிலை சார்ந்த தொழில்களையும் அவைகளையெல்லாம் விற்று பொருள்களை ஈட்டக்கூடிய அவைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தொழில்கள் செய்வார். தலை நின்றார் தொண்டினால், திருத்தொண்டினால் வந்து தலை நின்றார்னா இறைவனுக்கான புற திருத்தொண்டுகளில் தலை நின்றார் என்று பொருள். கூரிலேய முக்குடுமி படையண்ணல் கோயில் தரும். கூரிலைன்னா கூர்மையான இலைகளை உடைய முக்குடுமி 3 திரிசூலம், இந்த சூழப்படையை சொல்கிறார். முக்குடுமி படை அண்ணல், அந்த படையை ஏந்திய அண்ணலாகிய பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் தோறும் அனைத்து கோயில்கள்லையும் பேரிகையே முதலாகிய முகக்கருவி பிறவினுக்கும். பேரிகை என்று கொட்டுவார்கள் இல்லையா, அந்த பேரிகை முதலாக அந்த முகக்கருவின்னா தோளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய முகக்கருவி. முகக்கருவின்னு சொன்னோம்னா பார்த்திங்கன்னா ஏக முகக்கருவி, இருமுக கருவி, மும்முக கருவி, அப்புறம் வந்து 4 கருவி, 5 கருவி. அங்கே பஞ்சவாத்தியம்னு சொல்லுவாங்க, திருவாரூரில் வாசிப்பார்கள். அதுக்கெல்லாம் மேலே தோல்லாம் வச்சு இழுத்து கட்டணும் இல்லையா, அதை சொல்கிறார். பேரிகையே முதலாகிய முகக்கருவி பிறவினுக்கும் போர்வை தோல் விசிவார் என்று இணையனவும். அதுக்கு வந்து போர்த்து கட்டக்கூடிய இழுத்து கட்டக்கூடிய தோல் அதில் தானே அடிப்பாங்க அந்த தோள்கள். அது இந்த இழுத்து கட்டக்கூடிய விசிவார்னா இழுத்து கட்டக்கூடிய பட்டையாக இழுத்து அவைகளை வந்து தொய்வு இல்லாமல் இருந்தால் தான் அது சத்தம் வரும். அந்த இழுத்து கட்டக்கூடிய அந்த போர்வைத்தோல் விசிவார் என்று இணையனவும் புகழும் இசை நேர் வைத்த நல்ல இசையை வெளிப்படுத்தக்கூடிய வீணைக்கும் யாழுக்கும். வீணைக்கும் யாழுக்கும் வந்து நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும் தேவர் பிரான். அந்த தந்திரின்னா அப்போ பார்த்தீங்கன்னா நரம்பிசை கருவிகள்னு பேர். இப்போ வந்து அந்த உலோகத்தாலான கம்பிகளை கொடுத்துருக்காங்க போட்டிருக்கு, ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நரம்பால் தான் வந்து அந்த வீணைகள் யாழ்களுக்கெல்லாம் அந்த ஒளி எழுப்பக்கூடியது அந்த அளவுக்கு தயார் செய்திருக்காங்கன்னா எப்படி பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு உறுதியாக அந்த நரம்பை தயார் பண்ணுறாங்கன்னா அதுதான் யாழ்லையோ வீணைகள்லாம் கட்டியிருப்பாங்க. நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும், தந்திரினா நரம்பு,
தேவர்பிரான் அர்ச்சனைக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்வத்தின் உடன் கோரோசனையும் இவை அளித்துள்ளார். ஆர்வத்தோட கோரோசனையும் கொடுப்பாராம். பாருங்கள், இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருள்கள்லாம் விலைக்கு வந்து விற்று காசாக்குறானுல. எதாக இருந்தாலும் சாமி பேரை சொல்லி காசாக்கக்கூடிய காசாக்கி அதிக விலைக்கு விற்று வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு புலை தொழில் செய்யக்கூடியவர், அப்படிப்பட்ட இடத்துல பிறந்தவர், அவருக்கு வந்து உணவுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தில் உள்ளவையெல்லாம் உணவுக்காக்கி வைத்து அந்த சார்ந்த தொழில்கள் எல்லாம் செய்து அவைகளையெல்லாம் ஆலயங்களுக்கு அளிக்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு குணநலன் என்று நல்ல உயர்ந்த குலம்னு சொல்லி கொண்டு திரிகிறவரெல்லாம் இதை கேட்கணும். நீ எந்த அளவுக்கு தாழ்ந்த குலத்தவனாக இருக்க, எப்படி இறைவனை வைத்து பொருள் ஈட்டுகிற, இறைவனுக்கு சார்ந்த பொருள்கள் எல்லாம் எப்படி அதிக விலைக்கு வாங்கி அங்கே போய் சாமி கும்பிட போனால் இது வந்து இதை வாங்கிங்க, இது 10 ரூபா 10 ரூபான்னு கொடுக்குறான். ஏதோ ஒரு மஞ்சளையும் ஒரு கயத்தில் கட்டி 2 விபூதியை வச்சு சில சிவாச்சாரியர்களே, அதாவது பூசகர்களே, சிவாச்சாரியார்னு நான் ஒரு குலத்தை சொல்ல, பூசகர்களே பல ஆலயங்களில் செய்கிறாங்க. இதை வாங்கி கொள்ளுங்கள், இது 7 ரூபாய் இல்லை 10 ரூபாய் என்று சொல்லி அப்படியெல்லாம் வந்து பொருளீட்டக்கூடிய வேட்கை உடையவர்கள் இருக்கும் பொழுது இவர் பாருங்க என்ன குலமாக வந்து தடுத்தது, அந்த செம்மைபுரி சிந்தையரை. அந்த பொருள்களை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பல சிவாலயங்களுக்கு கொடுக்குறாரு. இவர் பொருள் வாங்கி கொண்டு கொடுக்கவில்லை, தானாகவே வந்து அர்ப்பணிக்கிறார் அந்த பொருள்களை எல்லாம். தன்னுடைய பிறப்புக்கு தக்கவாறு அங்கே உள்ள சூழ்நிலையில் என்ன பொருள்களை இறைவனுக்கு சேர்க்க முடியுமோ அவைகளை வந்து சேர்க்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இவ்வகையில் ஆமாம், இவ்வகையில் அடுத்த 15வது பாட்டு. இவ்வகையில் தம் தொழில் இயன்றையெல்லாம், இவ்வகையில் தம் தொழிலுக்கு சார்ந்த இயன்ற வகையெல்லாம், இயன்றையெல்லாம் இயன்ற அனைத்தையும் எவ்விடத்தும் செய்வனவும், எல்லா இடங்கள்லையும் செய்வனும். கோயில்களில் திருவாயில் புறை நின்று, எல்லா கோயில்கள்லையும் கொடுத்து அந்த கோயில்களில் திருவாயில்களில் வந்து புறத்தில் நின்று மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இறை உணர்வே இருக்கிறதால மெய்யில் உடம்புல விரவி பரவி இருக்கக்கூடிய இறை உணர்வால் தன் நிலையற்று இந்த இறைவனை வந்து வந்தவாறு அவருக்கு தெரிந்தவாறு போற்றி பரவி ஆடுதலும் பாடுதலுமாக. ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலும். என்ன இயல்பில்? மெய்விரவு பேரன்பு மிகுதியினால், மெய்யில் வந்து பரவி இருக்கக்கூடிய இறைவன் மேலே உள்ள பேரன்பு, விளைந்த பேரன்பு இருக்குது, அது வந்து எஞ்சி நிற்க தன்னுணர்வற்று ஆடுதலும் பாடுதலும். அப்படி தன்னுணர்வு அற்றால் தான் உங்களால் வந்து உணர்வுபூர்வமாக ஆட முடியும். ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலும் ஆய் நிகழ்வார் அந்நாளில். அப்படி வந்து நிகழக்கூடிய அந்த நாளில் ஒரு நிகழ்வை வந்து ஒரு அற்புத நிகழ்வு, இறைவனோட அருளிப்பாடை வந்து விளக்கக்கூடிய நிகழ்வு அடுத்தது சொல்கிறார். 16வது பாட்டு. திருப்புங்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நீண்ட. இங்கே ஆதனூர் என்று இங்கே பக்கத்தில் இருக்க கொள்ளிடக்கரையில் ஒரு ஆதனூர் கரையை ஒட்டியே இருக்கிறது என்று சொல்லி அந்த ஊர் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே இந்த திருப்பங்கூருக்கு பக்கத்திலேயே ஒரு 4 கிலோமீட்டரில் குறுக்க போனோம்னா அதிகபட்சம் 3-4 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஆதனூர் இருக்குது. அங்கே தான் நாங்கள் விழா கொண்டாடுவதற்கு எங்கள் அன்பர்கள்லாம் ஆண்டுதோறும் செல்வார்கள். மயிலாடுதுறை பக்கத்தில் திருப்புங்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நீண்ட. எப்போ பார்த்தாலும் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புங்கூரோட பெருமான சிவலோகநாதரை, சுயம்பு மூர்த்தியாக உள்ள அந்த சிவலோகநாதரை எப்போ பார்த்தாலுமே மனசில் நினைஞ்சி திருப்புங்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விருப்பினோடும் தம்படிகள் வேண்டுவதனை செய்திருக்கு. விருப்போடு அங்கே போய் நான் என்னென்ன அந்த ஆலயத்தை சார்ந்த புற தொழில்கள்லாம் வந்து எப்படியெல்லாம் செம்மையாக நான் செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்யணும்னு மிக விருப்பம் அவருக்கு வந்து எழுது. விருப்பினடும் தம்பணிகள் வேண்டுவன செய்வதற்கு என்னென்ன அங்கே தேவையோ தன்னால் இயலக்கூடிய அங்கே வேண்டுவனமாக இருக்கக்கூடிய அந்த பணிகளை செய்வதற்கு அருத்தியினால் உருப்பட்டு, அருத்தினால்னால் விருப்பத்தோடு மனம் உருப்பட்டு யோக நிலையில் அதையே வந்து சிந்தனை. அந்த சிவலோகநாதனை போய் தரிசிக்கணும், சிவலோகநாதனுக்கு புறத்தொண்டுகளை எல்லாம் அந்த ஆலய புறத்தொண்டுகள்லாம் தன்னால் ஈன்றவரெல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தால் ஏற்பட்ட ஒருமைப்பாடு, மன ஒருமைப்பாடு ஒருப்பட்டு அங்கு ஆதனூர் தனில் என்றும் இந்த தான் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதனூர் புலைப்பாடியில் இருந்தும் வருத்தம் உறும் காதல்னால் வந்து ஊர் மருங்க. இந்த வருத்தம் ஒரு காதல்னால் இதை வந்து அடையவில்லையே, நான் வந்து சிவலோகநாதரை காண வேண்டும், திருப்பங்கூர் செல்ல வேண்டும் என்று நினைந்து அதை செல்ல முடியாமல் இருக்கு என்று சொல்லி மனசில் வந்து வருத்தம் முற்று அந்த வருத்தம் விஞ்ச அது உடலை வந்து பற்றி தள்ள அந்த
திருப்பூருக்கு செல்கிறார் என்று அப்படி பொருள் கொள்ள வேண்டும். வருத்த ஊர் காதலினால், அப்படிப்பட்ட காதல். வந்து அவ்வூர் மருங்கு அணைந்தார், அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து அணைந்தார். 17வது பாட்டு. சீரேறும் இசைபாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் இணைந்தாருக்கு. அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த சீரேறும்னா இறைவனோட பெருமைகளை எல்லாம் தொகுத்து போட்டு, எப்படி அவருக்கு வந்து முற்பிறவியில் தெரிஞ்சது பாட பாட வெளியில் வந்துடும்ல, அந்த உணர்வுகள் அப்படி வந்துடும்ல. சீரேறும் இசைபாடி நேரடியாக, ஏன்னா இவர் வந்து இவரோட குல இழிவு கருதி இவர் உள்ளே போகக்கூடாது என்று தம்மை தடுத்து கொள்கிறார். அப்படிப்பட்ட சூழல்கள்லாம் இருந்திருக்கின்றன. வெளியிலேருந்தே வந்து பெருமானை வந்து கும்பிடணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதிரே நந்தி, பெரிய நந்தி வந்து முற்றிலுமாக பெருமானை நேரடியாக அந்த சதாசிவ மூர்த்தியாக கருவறையில் எழுந்திருக்கக்கூடிய பெருமானை தரிசிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறதுங்க. அப்போ என்னென்ன, சீரேறும் இசைபாடி திருத்தொண்டர், அந்த திருத்தொண்டராகிய அவர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும், திருவாயிலுக்கு நேராக நின்று அந்த பெருமானை நான் வந்து கும்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். கும்பிட வேண்டும் என நினைந்தாருக்கு. அப்படி ஒரு வந்து மனசில் நினைக்கிறார். உள்கினேன் உள்கிட்டெல்லாம் உடனிருந்து அருவி என்று வெல்கினேன் வெல்கினானும் விழாவரை சிரித்திட்டேன்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். நான் மனசில் நினைக்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் என் உள்ளத்திலேயே நீ இருந்து என்னை இயக்கி கொண்டு எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்த உடனே எனக்கு விழா எலும்பு ஒடியுமாறு எனக்கு சிரிப்பு வந்து விட்டது என்றாவ. இப்போ யார் என்ன நினைக்கிறாங்களோ நினைப்பவருக்கு நினைப்பதையே அருளக்கூடிய பெருமான் இல்லையா. இவர் என்ன நினைக்கிறாரு, நேராக வந்து நான் பெருமானை கும்பிடணும், இடையில நந்தி மறைக்கிறாரே என்று சொல்லி அப்படி மனசுக்குள்ள நினைக்கிறார். நேர கும்பிட வேணும் என நினைந்தாருக்கு அது நேர்வார். அதை உடனே பெருமான் வந்து நேர செய்கிறார், அதை வந்து எடுத்து செய்கிறார். நேர்வார் காரேறும் எயில் புன்கூர் கண்ணுதலா. காரேறும்னா மேகங்கள் தவழக்கூடிய, எயில்னா கோட்டைகளால் அதை சுவர்களால் சூழப்பட்ட, புன்கூர் கண்ணுதலார், அந்த புன்கூரில் வந்து வீட்டிருக்கக்கூடிய கண்ணுதல் பெருமானாகிய நெற்றிக்கண்ணையுடைய பெருமானாகிய நமது சிவபெருமான் சிவலோகநாதர் திருமுன்பு, தன்னுடைய திருமுன்பு போரேற்றை விளங்க. விலங்கல்னா விலங்கல் என்ற சொல்லுக்கு விளக்கல் என்று ஒரு பொருள் இருக்குது. விலங்கல் என்ற சொல்லுக்கு மலை என்று ஒரு பொருள் உண்டு, விலகுதல் என்று ஒரு பொருள் உண்டு, தமிழில் உண்டு. நான் அந்த விலங்க என்னும்போது விளக்க என்ற சொல்ல வந்து தவறாக விலங்கல் என்று போட்டிருக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்பட வேறு நூல்களை பார்த்தா விலங்க என்று இருந்து, அப்புறம் தமிழகராதியை பார்த்தோம்னா விலங்க என்றால் விளக்குதல் என்ற ஒரு பொருள் போட்டிருக்கிறார்கள். ஒரு ஐயன் தெலுங்கு. போரேற்றை, போர் போன்ற அந்த போர்க்குணம் உள்ள அந்த ஏறு இருக்குது பாருங்கள், பெரிய மலை போல் இருக்கக்கூடிய அந்த ஏற்றை விலங்கு அருள் புரிந்தருளி புலப்படுத்தார். விலங்கு அருள் புரிந்துனா அதை வந்து விலகுமாறு அருள் புரிந்து நேரடியாக தன்னுடைய காட்சியை நந்தனாளர் அந்த திருநாளை போவார் காணுமாறு புலப்படுத்தினாருங்க. எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு, எப்படிப்பட்ட ஒரு சீரிய தலம். ஏயர்கொன் கலிக்காம நாயனார் திருப்பணியில் செய்த தலம். சுந்தரமூர்த்தி சாமிகள், நாவுக்கரசு பெருமான், திருஞான சம்பந்த பெருமான்லாம் அங்கே இறைவனை வந்து போற்றி பரவிய பெருமைக்கு உள்ள தலம். பெருமைகள்லாம் எண்ணில் அடங்காது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை பெற்ற தலம் நம்ம திருப்பணூர். அதோட நந்தனாருக்கு நேரடியாக தன்னோட காட்சியை வந்து ஒரு அடித்தொண்டருக்கு புலப்படுத்திய தலம். அடித்தொண்டுன்னா அடித்தொண்டில் வந்து மனசை வந்து முழுமையாக இறைவனையே திருவடியே உள்ளே வைத்து கொண்டு தொண்டு செய்கிறார்ல, அந்த அடித்தொண்டு நான் சொல்கிறேன். ஆமாம், போரற்றி விலங்கு அருள் புரிந்தருளி தன்னை வந்து வெளிக்காட்டினாராம் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு இது. சிவலோகம் உடையவர்தான் திருவாயில் முன்னின்று, அவருடைய சிவலோகத்தை உடையவர்தான் சிவலோகநாதர் ஐயா அந்த பெருமான் இருக்கிறாரே, சிவலோகத்தையே உடைமையாக இருக்கக்கூடிய பெருமான் வீட்டு இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தோட திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர்னா இந்த பிறவியோட இந்த பிறவியை கடக்க போகிறவர். இந்த பவலோகம்னா இந்த பிறப்பும் இறப்பையும் கொடுக்கக்கூடிய இந்த துன்பத்தையே வந்து துயரிலங்கு உலகில்னு ஞானசமுத்திர 8வது பாட்டில் முதல் பதிகத்திலே சொல்கிறார். துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் இப்போ தோன்றும் பொழுதெல்லாம் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் இன்ப நிறை உலகுன்னு சொல்லியிருக்கிறது. ஏன்னா பிறப்பே வந்து துயரம் தான். எந்த அளவுக்கு இன்பத்தை வந்து நீ நாடியோ, அது வந்து உன்னை நாடியோ நீ அனுபவிக்கிறியோ, அதற்கு சமமான துன்பத்தை அடைந்தே தீர வேண்டும். இது சத்தியங்கிறது தான் வாக்கு, அதுதான் இயல்பு. அந்த பவலோகம்னா பிறப்பும் இறக்கும் வரக்கூடிய அந்த இந்த உலகத்தை, இந்த பிறவியை வந்து கழிக்கக்கூடியவர் கடப்பவர்.
தம் பணி விட்டு பணி எழுந்துன்னா தான் வழிபட்டு கொண்டிருந்த அந்த பணியை விட்டு பணிந்து மீண்டும் பணிந்து மேலே எழுந்து சுவலோடு வாரலைய போவார். தோல் மேலே வந்து வாரலைன்னா மேலே வாரெல்லாம் போட்டிருப்பார் இல்லையா, விசிறிவார். என்னென்ன தேவையோன்னு எடுத்து கொண்டு வந்து இங்கே தேவையானதை கொடுத்து விட்டு மீதி வேறு சிவாலயங்களுக்கு கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போவார்ல, அந்த வாரலைய போவார். பின்பு ஒரு சூழல் அவளோடும் அடுத்தது கண்டு. அந்த சுற்றி வரும்போது சூழலில் அவளோடும்னா ஒரு பள்ளம்னு பேர், அடுத்தது கண்டு. அங்கே ஒரு பள்ளமாக இருக்குது ஆலயத்தினோட பின்புறம், ஒரு முறையற்ற பள்ளமாக. ஆதரித்து குளந்தொட்டார். அதை வந்து என்ன பண்ணார், முற்றிலுமாக சீர்திருத்தி குளத்தை அமைக்கிறார். அங்கே சிவலோகநாதருக்கு அந்த ஆலயத்தின் பின்புறம் ஒரு பெரிய குளம். குளம்னா வந்து எவ்வளோ பெரிய குளம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஏக்கர் அளவுக்கு இருக்கும் போல் இருக்கு, நீர்நிலை இருக்கும் போல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு குளம் இருக்குங்க. அவளோடும் அடுத்து அது கண்டு ஆதரித்து குளந்தொட்டார். அங்கே பக்கத்திலேயே இருப்பதை கண்டு அங்கே விருப்பத்தோடு ஆதரித்தின விருப்பத்தோடு ஒரு பெரிய குளத்தை இறைவனோட திருவருளாலையும் தன்னோட உழைப்பாலையும் அங்கே உருவாக்குகிறார். 19 பாட்டு. வடங்கொண்ட பொன்னிதழி மணிமுடியார் அந்த பொன்னிதழி கொன்றை மாலையை வந்து வடமாக கட்டி சூடி இருக்கக்கூடிய பெருமான் இருக்காரியே, அப்படிப்பட்ட மணிமுடியாராகிய பெருமான் உடைய திருவருளால் தடங்கொண்ட குளத்து அளவு சமைத்தது. தடங்கொண்ட எல்லாம் நீர் நிலையங்களை வந்து நீரை விட்டு நிரப்பி அந்த குளம் அமைச்சு அது முடிச்சுடுறார் இல்லையா. தடங்கொண்ட குளத்தளவு சமைத்ததன் பின், அந்த பணியை நிறைவு செய்ததன் பின், தம்பெருமான் இடங்கொண்ட கோயில் புறம் வளங்கொண்டு, தம் பெருமானுடைய தம் வந்து அனுபவித்திருக்கக்கூடிய பெருமான் சிவலோகநாதர் வீட்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை புறத்திலே வந்து வளங்கொண்டு வந்து பணிந்து எழுந்து, பெருமான் திருமுன்பு பணிந்து எழுந்து நடங்கொண்டு ஆட்டப்பாட்டம்லாம் ஆடி விடை கொண்டு இறைவனோடு விடை பெற்று தம்பதியில் நன்னினார். தன்னுடைய பதியாகிய ஆதனூர் பிழைப்பாடிக்கு மீண்டும் போய் சென்று சேர்ந்தார். விடை கொண்டு என்று ஒரு பொருள் இருக்குது பாருங்கள். இது வந்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நம்ம ஆலயத்திற்கு வந்து வழிபட போகிறோம், நேரடியாக வந்து போய் முறையாக வழிபட்டு இறைவனோட சில பேர் மனசாலேயே என்ன வேண்டுமோ அதெல்லாம் வேண்டுவார்கள். சிலர் வந்து லேசாக வாய் விட்டு இறைவா எனக்கு இதையெல்லாம் அருள வேண்டும், இந்த துன்பங்களை போக்க வேண்டும், இல்லத்திலே நடக்க வேண்டிய தடையாக இருக்கக்கூடிய இவைகளையெல்லாம் நீக்கி எனக்கு அருள் புரிய வேண்டும்லாம் வேண்டுவார்கள். வேண்டி விட்டு அப்படியே வந்து எதையும் மறந்து விட்டு விடுவார்கள். சிவாலயத்தெல்லாம் வரும்போது வழிபட்டு விட்டு வாசலிலே அந்த ஆலய வளாகத்திலே சற்று நேரம் அமர்ந்து வர வேண்டும் என்று ஒரு மரபு பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படி வரும்பொழுது என்ன பண்ணோம், நாங்கள்லாம் அப்படி பண்ணுவோம். அங்கே மூலவரை நம்ம வந்து தரிசித்தோமா அவரோட அளவுகளெல்லாம் உள்ளத்திலே வாங்கிடுறது, அந்த கோயிலோட அமைப்பையும் வந்து உள்ளத்தில் வாங்கிடுறது, சிந்தித்து உள்ளத்தில் வாங்கி உள்ளத்தில் கல்வெட்டு போல் பதிச்சுட்டா, நான் இந்த இடத்துல இருந்தே நான் திருவண்ணாமலையில் உள்ள ஈசனை வந்து அவரோட அளவு, அதே போல் திருவிடமருதூரில் எந்த அளவுக்கு இருக்கிறார், எந்த இடத்துல பந்தனைநல்லூரில் பசுபதியார் எவ்வளோ சிறிதாக இருக்கார், பாண்டி கொடுமுடி எப்படி சிறிதாக இருக்கிறாருன்னு ஒவ்வொருடைய இலங்கிய திருமையினுடைய அளவுகளையும் அப்படியே உள்ளத்தில் வந்து பதித்து கொண்டு நான் இங்கேருந்தே வணங்குவேன். அந்த வந்து நிலை வரும். இந்த இடத்துல விடை கொண்டுன்னு சொன்னால் யாருமே வந்து இறைவனால் போய் போற்றி பரவி வணங்கிட்டு நான் வந்து இல்லத்திற்கு சென்று வருகிறேன் இறைவனே, நான் வந்து உங்களை வந்து வணங்கிய இந்த இது வழிபாடு நிறைவுற்றுகிறது, நான் வந்து இல்லத்திற்கு சென்று வருகிறேன், நீங்கள் நல்லருள் புரியணும்னு யாருமே வந்து இறைவன்கிட்ட விடை சொல்லி வருவதில்லை. ஏன்னா நம்பிக்கை முழுமை பெறவில்லை என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள முடியும். யாரையும் குறை சொல்லலை, நான் வந்து அனுபவித்ததை பிறரும் அனுபவித்து அந்த நன்மைகளை எய்த வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இவைகளையெல்லாம் சுட்டி காட்டுகிறேன் என்று சொல்லி இத்துடன் இந்த பகுதியை முதல் பகுதியாக நிறைவித்து, தொடர்ந்து அற்புதமான பகுதி தில்லையிலே போய் வந்து ஜோதியில் அங்கே நடராஜ பெருமானோட அங்கே ஐக்கியமானவர், இதற்கு முன்பு அந்தனராகிய மாணிக்க வாசகர், அடுத்து அங்கே தில்லையிலே அந்த நட்டப்பெருமானோட திரு அம்பலத்திலே ஐக்கியமானவர் நமது திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனார் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு நாம் அடுத்த 2வது பகுதியிலே தொடரவிருக்கிறேன் என்று சொல்லி இந்த 19 பாடல்களோடு இந்த வகையில் இந்த முதல் பாகத்தை நிறைவு செய்து கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.